எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கன்னிராசி அன்பர்களே, உங்களை இந்த வார ராசி பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். 2025 ஜூன் 16 முதல் 22 வரை தமிழில் கலியுகம் விஸ்வாவசு ஆண்டு ஆணி 2 முதல் ஆணி 8 வரை இந்த 7 நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாக முதல் 7-8 நிமிடத்திலும், அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திர சிறப்புகளையும் இந்த பதிவிலே காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படியாக செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். இந்த பதிவிலே அசைக்க முடியாத சனி மீண்டும் ஆடுமா சதிராட்டம். கண்டக சனியாக சனி பகவான் இருப்பவர் 6ஆம் இடத்து சனி பகவான் போன்ற அவர் அற்புத நற்பலன்களை தரப்போகிறார். இது நிச்சயமாக சந்தோஷத்தினுடைய எல்லைகளை நீங்கள் காண முடியும். ஆனால் சற்று கூடுதல் கவனம் சில விஷயங்களிலே இருக்க வேண்டும். அது என்னவென்று பார்ப்போம். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 6, 7, 8 ஆகிய இடங்களிலே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு கிரகத்தோடு இணைந்து செயல்படு இருக்கும். முதலில் திங்கள் செவ்வாய் புதன் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட சந்திரனவர் 6ஆம் இடத்திலே ராகுவோடு இணைந்து ஒரு அற்புத யோகம். அதன் பின்பு சனி சந்திரன் இணைவு, சுக்கிரன் சந்திரன் இணைவு என்று இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தின் இதன் மத்தியிலே வெள்ளிக்கிழமை, அதாவது 20 ஜூன் வெள்ளிக்கிழமை 9:45 PM முதல் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 22 11:03 PM வரை, அதாவது சனி மற்றும் ஞாயிறு இந்த 2 நாட்களும் முழுவதுமாகவே கன்னிராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. அதில் சற்று புதிய வேலைகளை துவக்காமல் இருப்பது நல்லது. ஆனால் சந்திராஷ்டமம் என்றாலும் கூட சந்திரன் சுக்கிரனோடு இணைந்த காலமாக இது இருக்கிறது. அதனால் பெரிய ஏதோ ஒரு பாதிப்போ நஷ்டமோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. இருந்தாலும் சந்திராஷ்டமத்தின் காரணமாக நீங்கள் எமோஷனல் ஆகக்கூடாது. மனதை ஒரு நிலைப்படுத்தாமல், அதாவது தன்னிலையிலே மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். கோபம் இல்லாமல் ஒரு வேலை செய்யும் போது வெற்றிக்கான வழி தானாக இருக்கும். இந்த மாதம் என்பது ஆனி மாதம். ஆங்கிலத்திலே ஜூன் பாதி. இது ஆனி மாத துவக்கம். 15 ஜூனில் ஆனி மாதம் துவங்கியது. ஆனி மாதம் துவங்கிய முதலேயே சூரியன் மிதுன சூரியனாக பரிணமிக்கக்கூடிய அந்த அற்புதம் ஏற்படுகிறது. ஆகையினால் உங்களுடைய 12ஆம் இடத்து அதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறார். இது ஒரு அற்புதமான நிகழ்வு. அது மட்டுமல்ல, கேந்திர அதிபதிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மாநாடு போன்று அவர் 10ஆம் இடத்துல இருப்பது, 10ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது மிக சிறப்பு. காரணம் என்றால் 10ஆம் இடத்து சூரியன் என்பவர் தொழில் விஷயங்களில மிகப்பெரிய ஏற்றம், அரசு விஷயங்களில அனுகூலம். 12ஆம் அதிபதி 10ல் என்றால் வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்களிலே உங்கள் தொழில் அமைந்திருக்கிறது, அல்லது வெளிநாட்டிலேயே தொழில் அமைந்திருக்கிறது என்றால் இந்த வாரம் மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதுமே சூரியன் பரிணாமம் என்பது அங்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்திலே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பெற்றவராக மாறலாம். சில சமயங்களிலே கன்னிராசி என்பவர்கள் வெளிநாட்டிலே சென்று வேலை வாய்ப்பாக அங்கு அமைந்திருப்பவர்களுக்கு ஆட்சி அதிகார பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிர்பாராத நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய அற்புதம். கேந்திர அதிபதிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து சூரியனோடு இணைந்து இருக்கும் போது, சூரியன் அதுவும் கன்னிக்கு 12ஆம் இடத்து அதிபதி என்றால் வெளிநாடு வாழக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை செய்யக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். இப்போது அது மட்டுமல்ல, ஒரு புதிய தொழிலை வாங்குவதற்கான வாய்ப்பு, ஒரு புதிய தொழிலையே வாங்குவதற்கு அல்லது புதிய தொழில் லாபம் தரக்கூடிய, வாழ்நாள் முழுவதும் லாபம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய தொழிலை வாங்குவதற்கான அமைப்பையும் இது தரும். பவர் அண்ட் எக்ஸ்பான்ஷன், அதிகாரமும் விரிவாக்கமும் உங்களுக்கு கிடைக்க பெறும். இப்போது எண்ணி துவங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதேபோல் 11ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 6ஆம் இடத்து ராகுவோடு இணைந்திருப்பது என்பது நீங்கள் இல்லூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது எது மாயையோ அதிலிருந்து மட்டும் விலகிவிட்டீர்கள் என்றால் சரியான ஆலோசனையின் பெயரிலே நடக்க வேண்டும். அப்போது கடன், எதிரி, நோய் அழியக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். உடல் நலத்திலே சரும நலம் மற்றும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் காட்டுகிறது. ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகளினுடைய பிரச்சனை முழுவதுமாகவே உங்களுக்கு அகலக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்துகிறது.
இந்த சமயங்களிலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெகு விரைவிலேயே பிரச்சனைகளிலிருந்து வெளியேற்றும். ஆனால் எந்த முடிவு எடுக்கும்போது ஒரு எமோஷனல், அதாவது ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு ஆத்திரம், கோபம் இவையிலிருந்து வெளிவந்து ஒரு முடிவை எடுக்கும்போது அவை மிகப்பெரிய வெற்றிகளாக உங்களுக்கு தரும். இழந்த நன்மதிப்பு கூடும். பிரஸ்டீஜ் வில் பி ரெஸ்டோர்ட். இழந்த நன்மதிப்பு கூடும். சனி பகவானும் சந்திரனும் வியாழன் வெள்ளியில இணைந்திருப்பது என்பது மிக சாதகம். பெரும்பாலும் சனி சந்திரன் இணைவு என்பது அவ்வளவு சரியில்லை என்றாலும் கூட 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த நிலை, சந்திரன் இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் ஏற்படுவதற்கான அனுகூலங்களை உருவாக்கி வைத்து விடக்கூடிய கிரக நிலைகளாக இருக்கிறது. இந்த வாரத்தினுடைய கடைசியிலே பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லிவிட்டேன், சனி மற்றும் ஞாயிறு முழுவதுமாகவே உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்று. ஆண்களாக இருந்தால் உங்களுடைய அதாவது கழிவு, கிட்னி, புரோஸ்டேட் போன்ற விஷயங்கள் அல்லது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆண் பெண் இருவருக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காட்டுகிறது. ஆகையினாலே தூய்மையை கடைபிடிப்பது என்பது மிக முக்கியம். பெண்களாக இருந்தீர்கள் என்றால் கருப்பை சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் சிறு கோளாறுகள் என்றாலும் கூட ஸ்கேன் செய்வது போன்ற, அதாவது எளிய முறையில உடனடியாக உரிய மருத்துவத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அது மிக முக்கியம். அதிகப்படியான நீர் அருந்துவதை விட எந்த அளவிற்கு தினந்தோறும் நீர் அருந்த வேண்டுமோ அந்த நீரை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கன்னிராசி என்பர்கள் தினந்தோறும் நீர் அருந்துவது என்பது உரிய அளவிலே, அதாவது ஆப்டிமம் லெவல் என்று சொல்வார்கள், அந்த ஆப்டிமம் லெவலில் நீர் அருந்துவதை தவிர்க்காமல் வைத்திருக்க வேண்டும். உடல் நலம் என்பது உள்ள நலத்தோடு சார்ந்தது. உடல் நலத்துல சிறு கோளாறுகள் ஏற்பட்டாலும் உடனடி மருத்துவம் பார்த்து கொள்வது என்பது சிறப்புகளை ஏற்படுத்தும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திரம் உத்திரம் 2, 3, 4 பாதங்களாக இருந்தால் உங்களுடைய ஜீவன ஸ்தானத்தில் இந்த சூரியனுடைய அந்த அமைப்பு, அதாவது 10ஆம் இடத்துல இருப்பது என்பது உத்தியோகத்தில் வேலையிலோ அல்லது இதுவரை ஏதேனும் நெருக்கடியோ இருக்கும் இடத்துல இருந்தால் அவையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு அற்புத பலன் தரக்கூடிய, சுபம் ஏற்படக்கூடிய, சுபத்துவத்தை தரக்கூடிய அமைப்பாக இது இருக்கிறது. அஸ்தம் நட்சத்திரம் ராகு உங்களுக்கு அற்புத நிலைகளை தருவார். உடல்நிலை மற்றும் மனநிலையை அற்புதமாக வைத்திருக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு சாதகமாக எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். குரு பார்வை கோடி நன்மைகளை உங்களுக்கு தரும். சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்திருப்பவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது அற்புதமாக உங்களுடைய கை பணத்தை எங்கு செலவிட வைக்கும் என்றால் நிலம் வாங்குவதோ, வீடு வாங்குவதோ, நிலத்திலிருந்து எடுக்கக்கூடிய தங்கம், வைரம், வைடூரியம் போன்ற விஷயங்களிலே நீங்கள் முதலீடு செய்வதோ லாபத்தை தரக்கூடிய நிலை ஏற்படுத்தும். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும். செவ்வாய் கிழமைகளில் முருகனுக்கான வழிபாடு வெற்றியை நிச்சயம் உங்களுக்கு தரும். அன்பு நேயர்களே, ஆனி மாதம் துவங்கி, அதாவது இந்த ஆனி மாதம் என்பது இந்த வருடத்தில விஸ்வாவசு ஆணியானது ஜூன் 15 துவங்கியது. சூரியனானவர் மிதுன சூரியனாக பரிணமிக்கக்கூடிய அற்புதம் தான் இந்த ஆனி மாதம். ஆனி மாதத்துல பல சிறப்புகள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒன்று, வீடு கட்டக்கூடிய, புதிதாக வீடு கட்ட துவங்கக்கூடாதே தவிர ஏற்கனவே துவங்கி இருக்கிறீர்கள் என்றால் அதை நடத்தலாம். அதே போல் பள்ளி கல்லூரி விஷயங்கள் இவையெல்லாம் திறக்கக்கூடிய அமைப்பு. ஆகையினாலே ஹயக்ரீவர் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழி. திருமண வைபவங்கள், இதற்கான விஷயங்கள், இதற்கான விசேஷங்களை எல்லாம் மேற்கொள்வது ஆணியிலே உங்களுக்கு அற்புதத்தை தரும். அதே சமயத்துல இந்த வாரத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சந்திரனை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. வானத்து கிரகநிலைகள் வையத்திலே என்ன செய்யும் என்று யோசிக்க கூடாது. ஏனென்றால் சுட்டெரிக்கும் சூரியன் வந்தால்தான் நாம் சுகப்பட முடியும். சந்திரன் மாறி மாறி நின்றால்தான் நாளும் கிழமையும் நமக்கு உருவாகும். இதில் ஒன்று குறைந்தாலும் உலகம் இல்லை. ஆகையினால் நாம் உடைய இலக்கு என்பது வாழ்க்கையை கிரகங்களின் அடிப்படையில ஒரு உத்தேச நிலை, அதாவது உத்தேசம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் 100க்கு 100 என்னால் கணித்து விட முடியும் அல்லது யாராலும் சொல்லிவிட முடியும் என்றால் இறைவனுக்கு நிகராக ஆகி விடுவார்கள். இறைவனுக்கு நிகராக இறைவன் இந்த பூமியில யாரையும் தோற்றுவித்ததில்லை என்பதுதான் என் கருத்து. அன்பு நேயர்களே, விஸ்வாவசு வருடம் ஆனி 2 திங்கட்கிழமை முதல், அதாவது ஜூன் 16 முதல், விஸ்வாவசு வருடம் ஆனி 8 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 22 வரை சந்திரனானவர் வாரத்தினுடைய திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களிலே ராகுவோடு இணைந்து கேதுவினுடைய பார்வை பெற்று செவ்வாயினுடைய பார்வை சந்திரன் பெற்று சந்திரமங்கல யோகம் பெறுகிறார். இது சற்று தீவிரமானது.
நெருப்பு ஆற்றிலே நீந்தக்கூடியது போன்ற தீவிர எண்ணங்களை கொடுக்கும். அண்மையிலே பல அந்த நெருப்பு சார்ந்த விஷயங்களை எல்லாம் பிரச்சனைகளாக பார்த்திருப்போம். ஊர் நாடுகளிலே பல இடங்களில் தீ விபத்து, தீ பிழம்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, தொடர்ந்து இங்கு அங்கு போர் என்று வெடிச்சத்தமும் வெளிச்சமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த வெளிச்சம் எல்லாம் வெடிச்சத்தோடு வரக்கூடிய வெளிச்சங்கள் எல்லாம் நன்மையை பயக்குவது இல்லை. ஆகையினால் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான். காரணம் என்னவென்றால், சந்திரன், செவ்வாய், ராகு இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று எப்படியோ அந்த நிலையிலே, இந்த கும்பராசி மனையிலே சம்பந்தம் ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கிறது. திங்கள், செவ்வாய், புதன் ஆகையினால் அந்த பாவகத்திலே சற்று கவனத்தோடு இருப்பது. ஏனென்றால் எமோஷனல் இன்ஸ்டபிலிட்டி, மனநிலை தடுமாறக்கூடும். பணநிலையிலே அல்லது மனநிலையிலே ஏதேனும் தடுமாற்றம் என்றால் வெற்றிக்கான வழிகள் குறையும். படபடப்பு கூடும், கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் 19, 20 சனி பகவான் சந்திரன் இணைவு. இது ஒரு புணர்ப்பு. அது என்னவென்றால் புணர்ப்பு தோஷமாக யோகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு. தோஷமாக வைத்திருப்பதோ யோகமாக வைத்திருப்பதோ, அதாவது அதிர்ஷ்டமாக அதை மாற்றிக்கொள்வதோ அல்லது அதை செயல்பாடிலே தடை என்று மாற்றிக்கொள்வதோ நாம் நடக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். வேலையிலே மந்த நிலை ஏற்படும். அப்படி ஏற்படாமல் பார்த்து கொள்வது மிக முக்கியம். அதற்கு அடுத்தது ஏப்ரல் 21, 22 சுக்கிரன் புதன் இணைவு. இந்த சுக்கிரன் புதன் இணைவு என்றால் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை தரக்கூடிய, ஆழ்ந்து சிந்தித்து ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி உறவு முறைகளிலே வெற்றியை பெற்றுவிடக்கூடியது. ஆகையினால வாரத்தின் பல பகுதிகள் எப்படி இருந்தாலும் கடைசியாக அற்புதத்தோடு முடியக்கூடிய அமைப்பை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது. விஸ்வாவசு வருடம் ஆனி 2 திங்கட்கிழமை ஜூன் 16, 2025 அன்றைய திதி 3:31 PM வரை பஞ்சமி, பின்னர் சஷ்டி. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம், பிறகு சதயம். நாள் முழுவதும் சித்த யோகம், சூன்ய திதி. நல்ல காரியங்கள் செய்யலாம். பெண் பார்க்க, வரன் தேட, பெயர் வைக்க, வித்யாரம்பம் செய்ய, வெளிநாடு பயணம் துவக்குவதற்கு, புதிய விஷயங்களை துவக்குவதற்கு, புதிய ஆடைகளை வாங்குவதற்கு, நகை வாங்குவதற்கு, திருமாங்கல்யம் செய்வதற்கு, பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் பஞ்சாயத்து ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து பேசி தீர்த்துக் கொள்வதற்கு இது சிறப்பு. அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 3 செவ்வாய்க்கிழமை ஜூன் 17, 2025 திதி 2:46 PM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் 1:1 AM வரை, பிறகு பூரட்டாதி. இந்த நாள் மரண யோகம், திதி துவயம். அதாவது சஷ்டி சப்தமி இந்த திதிகளிலே இறந்தவர்களுக்கு திதி தர வேண்டும். முருகன் வழிபாடு வெற்றிக்கான ஏற்றத்திற்கான வழியை தரும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 4 புதன்கிழமை ஜூன் 18, 2025 திதி 1:35 வரை சப்தமி, பின்னர் அஷ்டமி. இந்த நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகங்களாக இருக்கிறது. இருப்பினும் பகல் 12க்கு மேல் அஷ்டமி, காலாஷ்டமி, கிருஷ்ணர் வழிபாடு. பகவதாஷ்டமி இரவு. இந்த நாளிலே இரவிலே 4 ஜாமங்களிலே சிவ பூஜை செய்வது என்பது, சிவனுக்கான பூஜைகளை செய்வது என்பது மறுபிறவி அற்ற ஒரு அற்புதத்தை தருகிறது என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள் பகல் 12 மணிக்குள் இதை செய்தாக வேண்டும். அப்படி செய்ய வேண்டும் என்றால் பகல் 12 மணிக்குள் நல்ல விஷயங்களையும் செய்யலாம், துவக்கலாம். இந்த நாளிலே பூரட்டாதி நட்சத்திரம். ஆயுஷ்மான் மற்றும் பவ, ஏனென்றால் வாழ்த்துவதற்கு ஆயுஷ்மான் பவ என்று சொல்வார்கள். யோகம் ஆயுஷ்மான் யோகம், பவ கரணம். பூரட்டாதியிலே ஆயுஷ்மான் பவ வரக்கூடிய அமைப்பிலே குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவது மிக முக்கியம். உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆயுஷ்மான் பவ சௌக்கிய என ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் எளிய தமிழிலேயே நீங்கள் நல்ல ஆயுளோடு சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள். யாரையும் எந்த அவச்சொல்லும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் எல்லோருக்கும் இந்த நாளில சொன்ன சொல் பலிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இது அமையும். பூரட்டாதி ஆயுஷ்மான் பவ இந்த நட்சத்திரம் யோகம் கரணம் அமைந்திருக்கக்கூடிய நாள். விஸ்வாவசு வருடம். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 5 வியாழக்கிழமை ஜூன் 19, 2025 திதி 11:55 AM வரை அஷ்டமி, பின்னர் நவமி. நாள் முழுவதும் சித்த யோகம், அஷ்டமி நவமி ஆகையினால் சித்த யோகமாக அமைந்திருந்தாலும் கூட சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல
உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தீவனம் தருவது சிறப்பு. அதிலும் பசுமாட்டிற்கு பழம் தருவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். இதன் காரணமாக நாகதோஷங்கள் குறையும், ராகுகேது தோஷங்கள் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவசியம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாள். உத்திரட்டாதியில பிறந்தவர்களுக்கு ஜென்ம தோஷங்கள் அல்லது ஜாதக தோஷங்கள் குறைய இந்த நாளிலே பூஜை ஹோமங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 6 வெள்ளிக்கிழமை ஜூன் 20, 2025 திதி 9:49 AM வரை நவமி, பின்னர் தசமி. சித்தயோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. 10 மணிக்கு மேல், காலை 10 மணிக்கு மேல் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம். வெள்ளியும் ரேவதியும் சேருவது பிருகு ரேவதி. பகல் 12க்கு மேல் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்களை துவக்கலாம், செய்யலாம். ருது சாந்தி, நிச்சயம், அன்னப்பிராசனம், பெயர் சூட்டுதல், நகை வாங்குதல், போர் கிணறுகள் எல்லாம் எடுக்க முயற்சி செய்வது, இவையெல்லாம் வெற்றியை தரும். பயணப்படுவதற்கு கூட இது அற்புதமான நாளாக அமைகிறது. அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 7 சனிக்கிழமை ஜூன் 21, 2025 திதி 7:19 வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. இந்த நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாளுக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு. அது என்னவென்றால் சாயன முறைப்படி நிஜ தட்சிண அயன புண்ணிய காலம். இந்த நாளில சூரியனானவர் நிஜமாக தெற்கை நோக்கி நகரக்கூடிய நாள் என்று. அது என்ன நிஜ என்று, அப்படி என்றால் போலி இருக்கிறதா என்று அல்ல. கணக்குகளிலே இருவேறு கணக்குகள் இருக்கிறது. எப்படி இந்த ஜோதிட கணக்குகளிலும் கூட 2 முறை திருக்கணித முறை, வாக்கிய முறை என்று இருக்கிறதோ, இரண்டிலுமே அர்த்தங்கள் இருக்கும். அது நிஜ தட்சிணாயன புண்ணிய காலம். காலை 8:13 சூரியனானவர் கடக சூரியனாக மாறிவிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆடி 1 சிறப்பு இந்த நாளுக்கு உண்டு. 3 திதிகள் கூடுகிறது. ஆகினால் அவமாகம் என்று பெயர். தான தர்மங்களுக்கு ஏற்ற நாள். இந்த நாள் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கடன் அடைக்கும் முயற்சிகள் எடுத்தால் வெற்றி தரும். இந்த நாள் சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்தது. ஏகாதசி பெருமாளுக்கு உகந்தது. அபரா ஏகாதசி என்றால் என்ன? சிறிதிலிருந்து முன்னேற்றத்தை நோக்கி மிக பெரிதாக மாறுவது. எப்படி வாமன அவதாரத்திலிருந்து, மிக சிறிய அவதாரத்திலிருந்து மிகப்பெரிய திரிவிக்ரம அவதாரத்தை உடனடியாக பெருமாள் பெற்றாரோ, ஸ்ரீ விஷ்ணு பெற்றாரோ, அதுபோன்று சிறிய நிலையிலிருந்து யாரும் உங்களை வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிலையை பெற்றுவிடக்கூடிய அமைப்பை இந்த அபராய ஏகாதசி நாளில ஒருவேளை உணவையாவது தவிர்த்து இறைவனை நோக்கி தியானம் தவம் செய்வது, இறைவனை நினைப்பது, பெருமாளை வணங்குவது வெற்றியை ஏற்படுத்திவிடும். மாணவர்களாக இருந்தால் 10 மார்க்கிலிருந்து 100 மார்க்கிற்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். 10 ரூபாய் கையில் இருந்தால் 1 கோடியை தாண்டி பல கோடிகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும். பெருமாள் வழிபாடு, மாலை வேளையிலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு இல்லத்திலே தீப வழிபாடு செய்வது வெற்றியை தரும். இந்த நாள் சர்வதேச யோகா தினம். யோகா தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்த உதவும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 8 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 22, 2025 திதி 1:22 AM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. இந்த நாள் பிரபல அரிஷ்ட யோகம். அதன் பின்னர் மாலைக்கு பின்னர் சித்த யோகம் அமைகிறது. ஆனால் நாள் முழுவதும் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தனிய நாள் சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. கிருத்திகை ஆகையினால் முருகனுக்கான வழிபாடு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயம் தரும். மாதத்தில இந்த வாரத்தில 2 நாட்கள் அற்புதமாக முருகனுக்கான வழிபாடை நீங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். கூர்ம ஜெயந்தி. இந்த வாரத்திலே சந்திராஷ்டகம் அடையக்கூடிய ராசிகள் என்றால் கடகம் 17, 18 ஆகிய நாட்களிலே, சிம்மம் 19, 20 ஆகிய நாட்களிலே, கன்னி 21, 22 ஆகிய நாட்களிலே சந்திராஷ்டகம் அடைகிறது. எனது அன்பு நேயர்களே, பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பஞ்சாங்க குறிப்புகளை பார்த்து செயலாற்றுவது என்பது மெதுமெதுவாக வளர்ச்சியை நோக்கி கட்டமைக்கும், வாழ்வில் அற்புத வெளிச்சங்களை புகுத்தும். நல்லொருள் நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக இந்த பதிவை தந்திருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நோட்டிபிகேஷன் உடனே ஆன் செய்து இணைந்திருங்கள். நன்றி.